Hello students, this is Ranjith. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய இன்ட்ரோடக்ஷன் 1 பார்க்குறோம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா ரஞ்சித் மேக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்ட்ரோடக்ஷன்னா என்ன, ஏன் இதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸுக்கும் என்னென்ன இருக்குது, எதை பற்றி நம்ம படிக்க போகிறது தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா அந்த எக்ஸசைஸ் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷனை 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் 1, 2ன்னு. 1ல் பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 2.6 வரைக்கும் இருக்குது எல்லாமே. 2.7, 8 இது 2 எக்ஸசைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் 2ல் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபார் ஜென்ரல்னா பொதுவாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது 2ஆக பிரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். ஒரு ரியல் ஒரு இமேஜினரி ரெண்டும் சேர்ந்து தான் காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இசட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதில் ரியல்ன்றது எக்ஸ் ப்ளஸ் இமேஜினரின்றது ஒய். இது எப்படி சார் இமேஜினரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜினரி ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான். எக்ஸும் ரியல் நம்பர், ஒய் ரியல் நம்பர். இந்த 2 ரியல் நம்பரில் இந்த ஒய்க்கு பக்கத்தில் ஒரு ஐன்ற ஒரு இமேஜினரி பார்ட் சேர்ந்துச்சுன்னா இது இமேஜினரி நம்பர். ஓகே, பாருங்க, இப்போ இசட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னால் இது ரியல், இது இமேஜினரி. ஐ கூட இருக்கிறதால இது இமேஜினரி. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, சின்ன கிளாஸில் நம்ம ஐன்றது ஒன்றும் பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த ஐன்றது எப்படி வருதுன்னு பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ரியல் நம்பர்ஸ் பார்ப்போம். ரியல் நம்பர் வந்து 2 டிவிஷனாக செப்பரேட் ஆகுது. பாருங்கள், ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு 2 பிரிவாக பிரியுது ரியல் நம்பர்ஸ்ன்றது. ஃபஸ்ட்டு ரேஷனல்னா என்னென்னு பார்ப்போம். இதுதான் நம்ம லோயர் கிளாஸில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ ரேஷனல் நம்பர்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள்னா என்ன? 1லேருந்து தொடங்கக்கூடிய எண்கள் எல்லாமே இயல் எண்கள். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு பேர். இந்த நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 0 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோல் நம்பர், முழு எண்கள்னு பேர். ஸோ ஹோல் நம்பர். ஸோ 1, 2வும் இருக்கும், 0வும் இருக்கும். அடுத்தது இன்டிஜர்ஸ்னா என்ன? முழுக்கள்னு அர்த்தம். முழுக்கள்னா என்ன? அதாவது 0 இருக்கும், 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இருக்கும். கூடவே இங்கே ப்ளஸில் இருந்த நம்பர் எல்லாமே மைனஸ்லையும் இருக்கும். அந்தமாரி மைனஸ்லேயும் இருந்துச்சு. அதாவது அனைத்து எண்களும் மைனஸும் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும், 0வும் இருக்கும். இந்த மாதிரி அனைத்து எண்களும் இருக்கிறது பேர் தான் இன்டிஜர்ஸ், முழுக்கள்னு பேர். பார்த்துருக்கோம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்னா, நேச்சுரல் நம்பரும் இருக்கும், ஹோல் நம்பரும் இருக்கும், இன்டிஜர்ஸும் இருக்கும். அது கூடவே பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்தமாரி மைனஸு அல்லது ப்ளஸ்ஸு எது வேணாலும் இருக்கலாம். மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், இந்தமாரி ஃப்ராக்ஷனில் இருக்கும். இந்தமாரி இருந்துச்சுனாலும் அது ரேஷனல் நம்பர்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்ல டெசிமல்லையும் இருக்கும். 0.25, 0.3 பார். இந்த 3 பார்னா என்ன? 0.3 பாருக்கு என்ன அர்த்தம்? 2 தடவை போகணுன்னு அர்த்தம். இல்லை அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்தமாரி இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ்னு பேர். சரிங்களா? இப்போ இர்ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுது, இப்போ இதை சொல்ல முடியாது. ரூட் வந்துச்சு, ரூட்டில் இருந்துச்சுனாலே அது இர்ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். விகிதமுறா எண்கள் அப்படின்னு பேர். இது விகிதமுறு எண்கள்னு அர்த்தம். ரேஷனல் நம்பர்னா விகிதமுறு எண்கள், இர்ரேஷனல் நம்பர்னா விகிதமுறா எண்கள். அப்போ ரூட்டில் இருந்துச்சுனாலே அது வந்து இர்ரேஷனல் நம்பர். அதாவது ரூட் எடுக்க முடியாது, ரூட்டுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே வாங்க, இங்கே ரூட் 2ன்னு கொடுத்துட்டோம். சப்போஸ் இங்கே ரூட் 4ன்னு போகிறோன்னு வச்சுங்களேன், இதுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் பாருங்கள், 2ன்னு தெரியும். அப்போ இது ரேஷனல் நம்பர். ரூட் 3 மதிப்பு தெரியாது, போட முடியாது, புள்ளியில் வரும். அதனால் வந்து இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரூட் 9 மதிப்பு என்ன? 3ன்னு நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், தெளிவாக தெரியுது பாருங்கள், முழுசாக என்ன கிடைக்குதுன்னா அது ரேஷனல் நம்பர். சரிங்களா? கிடைக்கல அப்படின்னா அது இர்ரேஷனல் நம்பர். ஓகே, இதே போல் இப்போ இமேஜினரி நம்பர் பார்க்க போகிறோம். இமேஜினரினா என்ன? இப்போ இங்கே ரூட் 2 போட்டோம். ரூட் 2ஓட மதிப்பு ரூட் 2 தான். சப்போஸ் இங்கே பாருங்கள், மைனஸ் ரூட் 2ன்னு போடுறோம். இப்போ மைனஸ் ரூட் 2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரூட் 2னா ரூட் 2 ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் வந்துச்சு. அப்போ ரூட்டுக்குள்ளார மைனஸ் வருதுன்னா அதுதான் இமேஜினரியாக மாறிடும், கற்பனையாக மாறிடும். இப்போ என்னென்னா, ரூட் போடுறப்ப ரூட் 2 போட்டு இந்த மைனஸ் இருக்கு பாருங்கள், ரூட்டுக்குள்ளார மைனஸ் இருந்தால் அதுக்கு ஐன்னு போடணும். இதுதான் இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடியது, 12th ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடியது இதுதான். 10th வரைக்கும் இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே தான் இங்கே பாருங்கள், 5i வந்திருக்கு பாருங்கள், 4i, ரூட் 3ன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதோட இது என்ன வந்திருக்கும்? இது வந்து ரூட் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ரூட் 3 மைனஸ்க்கு வந்து ஐன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அதே போல் பாருங்கள், ரூட் 4 + i/2 அப்படின்னு வந்திருக்கு. ரூட் 7 ஐன்னு வந்திருக்கு. ஸோ இந்தமாரி ஐன்னு நீங்கள் பார்த்துட்டாலே அதுக்கு பேர் இமேஜினரி நம்பர். இமேஜினரினா என்னென்னா கற்பனை எண். இயல் எண், கற்பனை எண் இரண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு கலப்பெண். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கலப்பெண், இயல் எண், கற்பனை எண் ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பெண். அப்போ ஐ இருந்தால் இமேஜினரி, ஐ இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரியல் நம்பர்.
புரியுதுங்களா? ஐ இல்லாமல் இருக்குது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அது பிரிவாக பிரிஞ்சிட்டு வருது. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளார போகிறோம். இது ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸசைஸ் 2.1 எக்ஸசைஸ் 2.1க்கு என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். 2.1 பாருங்க, ஐ பவர் 1. ஏன்னா இனிமேல் இந்த பாடமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இமேஜினரியை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அப்போ ஐ பவர் 1 அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஏன்னா ஐயை ஒரு தடவை போடுறோம், அதனால் ஐ ஸ்கொயர் 2 தடவை போடுறோம், ஐ இன்ட்டு ஐ. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தான் இதுலேயே முக்கியமான ஃபார்முலா. இதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. 2 தடவை ஐயை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ -1. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஐ கியூப்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ. அதாவது இங்கே 2 ஐ, இங்கே ஒரு ஐ. அப்போ ஐ கியூப்னு கிடச்சிருமா? ஸோ ஐ ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -1. அதனால் ஐ ஸ்கொயருக்கு பதில் -1 போட்டாச்சு. இந்த ஐ எடுங்கி போட்டாச்சு. -1 இன்ட்டு ஐ -ஐ. அடுத்து ஐ பவர் 4னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு ஐ ஸ்கொயருக்கு -1, இன்னொரு ஐ ஸ்கொயருக்கு -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1ன்னு கிடச்சிரும். பாருங்க, ஐனா ஐ ஸ்கொயர்னா -1, ஐ கியூப்னா ஐ பவர் 4னா 1. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சம்மு போடுறதுக்கு. ஸோ பாருங்க, ஐ -1 ஐ 1 பார்த்துங்க. இல்லை இதுதான் நிறையா பயன்படும் நமக்கு. ஸோ இதை நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வாங்க ஃபார் எக்ஸசைஸ் 2.2ல ஏதாவது 2.1க்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 2.1 போட்டுடலாம். அடுத்து 2.2 எக்ஸசைஸ் நீங்கள் போகணுன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்கணும். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்னு தனியாக பிரித்து எழுதுறது பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா தமிழில் செவ்வக வடிவம்னு பேர். செவ்வக வடிவம்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ Z = X + IY நீங்கள் மாற்றி எழுதணும். சம்மு கொடுத்துருப்பாங்க கலவையாக, நீங்கள் பிரித்து எழுதணும். ரியல் நம்பர் தனி, இமேஜினரி தனியாக பிரித்து எழுதணும். ஸோ எக்ஸ்ன்றது ரியல் ஆஃப் இசட்டோடைய ரியல் பார்ட் எக்ஸ், ஒய்ன்றது இசட்டோட இமேஜினரி பார்ட், அதை இமேஜினரி ஆஃப் இசட்னு சொல்கிறோம். ஓகே, ஆர்கான் பிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் தளம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஆர்கான் பிளானை பற்றி தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம 10th போட்டிருப்போம் கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ட்டு. அது போல் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே ரியல் பார்ட்னு பேர், ஒய் ஆக்சிஸில் தான் இமேஜினரி அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்ஃபான்னு எடுக்கிறோம், இதை வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ரெண்டும் இணைகிற புள்ளியை ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. எங்கே சார் இங்கே ஐ வருது, ஏன் ஐ வருது அப்படின்னா இமேஜினரின்னு சொல்லிட்டோம் பாருங்கள். இமேஜினரி, அதாவது ஒய் ஆக்சிஸில் இருக்குது இமேஜினரி, கற்பனை தளம் அப்படின்னு பேர். அப்போ என்ன ஆயிடுது, இது வந்து எல், இது கற்பனை. அப்போ ஆல்ஃபா வந்து அப்படியே வச்சுக்கணும், இது கற்பனைன்றதால பீட்டா கூட ஒரு ஐ சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? இதான் சொல்ல மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் எ பாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு புள்ளியாக குறிக்கிறது. சரிங்களா? கலப்பெண்ணை புள்ளியாக குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, இங்கே ஆர்கான் பிளானை பாருங்க. இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை எ பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் ஆரிஜின் டு தி பாயிண்ட். அப்படின்னா என்னன்னா, பொசிஷன் வெக்டர்னா அதாவது முனையிலிருந்து, அதாவது ஆரிஜின் ஆதியிலிருந்து ஒரு புள்ளி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுக்கிறத வந்து இப்படி நம்ம குறிக்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட் புள்ளியாக மட்டும் குறிக்கிறது. இது ஆதியிலேருந்து புறப்படும் ஒரு புள்ளியை வந்து இப்படி குறிக்கணும். அதே தான் பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா தான், அதை இப்படி குறிக்கிறோம். சரிங்களா? ஆதியிலிருந்துன்றதால 0லேருந்து மூவ் ஆகுது. அடுத்து பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் ஏ வெக்டர். ஒரு வெக்டராக குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியிலிருந்து தான் போகணும். புள்ளியிலிருந்து போனால் அது வெக்டர். சரிங்களா? ஆதியிலிருந்து போகுது. சரிங்களா? இது வேற. ஓகே, இப்போ ஆர்கான் தளம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஃபார் எக்ஸசைஸ் 2.4 எக்ஸசைஸ் போடுறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். பாருங்க, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ன்றான். இந்த கான்ஜுகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட்னு பேர். ஓகே, இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, Z1 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இது ரெண்டுக்கும் இது மாடு, அதாவது கான்ஜுகேட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பிரிக்கிறப்ப தனித்தனியாக வந்துடும் அந்த மாடுலஸ். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதே போல் சப்ராக்ட் பண்ணோம்னாலும் தனித்தனியாக வந்துடும். அது போல் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் தனித்தனியாக வந்துடும். இதெல்லாம் பண்புகள், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை போடுறதுக்கான பண்புகள். ப்ராப்பர்ட்டிஸ்னால் பண்புகள் நடக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம கணக்குகள் போடும். ஸோ Z1/Z2 பார், அதை மொத்தமாக டிவைடில் வகுத்தல் முறையில் இருந்தாலும் அதை பிரிக்கிறப்ப தனித்தனியாக வந்துடும், மேலேயும் கீழையும். ஓகே, இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Z டபுள் பார்னு அர்த்தம். எப்படி சார் இது புரியல? Zன்றது X + IY அப்படின்னு வச்சுங்க. Z பார் என்னவா இருக்கும்? X - IY. அதாவது ஒரு பார், ஒரு கான்ஜுகேட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ பக்கத்தில் இருக்கு பாருங்க ப்ளஸ், அது மைனஸாக மாறிடும். அதாவது இந்த ஐ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆல்டர்னேட்டிவாக. அப்போ ஒரு பார் போட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடுது. அப்போ டபுள் பார், இந்த பாருக்கு Z பாருக்கு இன்னொரு பார் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த மைனஸ் ஆனது மறுபடியும் என்ன ஆகிடும்,
ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இசட்டும் இசட் பார் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதனால தான் இசட் டபுள் பார் ஈக்குவல் டு இசட்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது முக்கியமானது. இதுலேருந்து சம் இருக்குது, ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ 6th பாருங்கள், ரியல் ஆஃப் இசட் அப்படின்றது என்னென்னா இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டையும் அது கூட அதோடைய பார் கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணி கீழே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் ஆஃப் இசட் கிடச்சிரும். அதே போல் இமேஜினரி, அப்போ ரியல்னால் இங்கே ப்ளஸில் இருக்கும், இமேஜினரினா இங்கே மைனஸில் இருக்கும், மைனஸ் பண்ணணும். அதே சமயம் இமேஜினரின்னு வந்துட்டதால இந்த 2 டினாமினேட்டர் 2ல என்ன இருக்கு பாருங்கள், ஐ வந்துடும். ஸோ ரியல்னா ஐ வராது, இமேஜினரினா ஐ வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இசட் இஸ் ரியல். இசட் வந்து மெய் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? இசட் ஈக்குவல் டு இசட் பார்னா கண்டிப்பாக இசட் வந்து ரியலாக இருக்கும். அதுவே பாருங்கள், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இமேஜினரியாக இருக்கும். ஸோ ரியல்னா ப்ளஸ், இமேஜினரினா மைனஸ். இது தெரிஞ்சிங்க. இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இது 5 மார்க்கு, இது 2 மார்க்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். இமேஜினரினா மைனஸு, ரியல்னா ப்ளஸ், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் 10th, இசட் என் பவர் பார் அப்படின்னு இருக்குன்னா இதை உள்ளுக்குள்ளார மாற்றி எழுதிக்கலாம். அதாவது பார் உள்ளார போட்டு பவரில் என்ன எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே. நோட் என்னென்னா குறிப்பு. இசட் பவர் எம் இசட் என் அப்படின்னா ரெண்டுமே இசட் காமனாக இருக்குது. ஸோ ஒரு இசட் போட்டுக்கலாம். பவரை ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே போல் இங்கே பாருங்கள், இசட் எம் என்ன மாற்றி போடலாம், அதை உள்ளாரே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இசட் காமனாக இருக்குது ஒன்று போட்டு எம் இன்ட்டு என் அப்படின்னு எழுதலாம். அடுத்து இசட்1 இசட்2 பவர் எம் தனித்தனியாக பிரித்து கொடுக்கலாம். இசட்1 பவர் எம் இசட்2 பவர் எம்னு கொடுக்கலாம். இசட் பவர் எம் பை இசட் என்ன, ரெண்டு இசட்டுக்கு காமனாக ஒரு இசட் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். கீழே இருக்கிற பவர் மேலே போகிறப்போ மைனஸாக மாறிடும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸசைஸ் 2.5க்கு போகிறோம். 2.4 போடணுன்னா நீங்கள் இதை தெரிஞ்சிட்டாலே 2.4 ஃபுல்லாக போட்டுடலாம். அடுத்து 2.5 போடணுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இங்கே பார்த்தது எக்ஸசைஸ் 2.4ல் பார்த்தது கான்ஜுகேட்னா பார் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதுக்கு வந்து மாடுலஸ் உங்களுக்கு தெரியும், இப்படி போடணும் கோடு. ஸோ மாடுலஸ்னால் என்னென்னு இப்போ தெரிஞ்சிங்க. இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குன்னா இசட் பார் இப்போ தான் சொன்னேன், எக்ஸ் மைனஸ் ஐஒய் பார் போட்டோம்னா ப்ளஸ் ஐ மைனஸ் ஐயாக மாறிடும். இப்போ மாடுலஸ் இசட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு ரூட் போட்டுருணும். போட்டு இங்கே ஐயை விட்டுட்டு எக்ஸுக்கு என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும், ஒய்க்கு என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது தான் மாடுலஸ் இசட். சரிங்களா? இப்போ மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார். இந்த இசட் பார் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இசட் ஈக்குவல் டு, நான் சும்மா சொல்கிறேன், I3 இருக்குன்னு வச்சுங்களேன். இசட் ஈக்குவல் டு 2 + I3 இருக்குன்னு வச்சுங்களேன். மாடுலஸ் இசட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு போட்டு இங்கே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுங்க. பாரு, இதை ஸ்கொயர் பண்ணோமா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் ஐயை விட்டுறணும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ஈக்குவல் டு 9 + 4 13 வரும். அப்போ இசட் வந்து 2 + I3 இருந்ததுன்னா மாடுலஸ் இசட் என்ன இருக்கும், √13 இருக்கும். புரியுதுங்களா? இதை வச்சு இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஸோ மாடுலஸ்னா என்ன நீங்கள் இதில் பார்த்துங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க. இசட் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இசட் பார்னு சொல்லலாம். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இதனுடைய பண்புகள், எப்படி கான்ஜுகேட்டிவ் பண்புகள் பார்த்தோமோ அதே போல் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய பண்புகள் இப்போ பார்க்க போகிறோம். மாடுலஸ் இசட்ன்றதும் மாடுலஸ் இசட் பார்ன்றதும் சேமாக இருக்கும். மாடுலஸ் இசட் பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பவர் n, இது சேமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், மாடுலஸ்குள்ளார மல்டிப்ளிகேஷன் இசட்1 இசட்2னா மாடுலஸை ரெண்டாக பிரிக்கலாம். மாடுலஸில் டிவைட் இருக்குன்னா அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். 5 பாருங்கள், ரியல் ஆஃப் இசட்ன்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட். அதாவது மாடுலஸ் இசட்டை விட ரியல் ஆஃப் இசட் சின்னதாக இருக்கும். அதே போல் மாடுலஸ் இசட்டை விட இமேஜினரி ஆஃப் இசட் சின்னதாக இருக்கும். சரிங்களா? இது என்ன சார் புரியலையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மாடுலஸ் இசட்ன்றது √13, புரியுதுங்களா? √13. ரியல் ஆஃப் இசட்ன்றது 2. அப்போ √13 விட 2 வந்து சின்னதாக தானே இருக்கும், அதுதான் அதுக்கு ரூல். அதே போல் பாருங்கள், மாடுலஸ் இசட்ன்றது 13, √13. இமேஜினரி ஆஃப் இசட் சின்னதாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா சின்னதாக இருக்கும்னு இருக்கும். அப்போ பாருங்கள் 3 இருக்கு பாருங்கள், இமேஜினரி ஆஃப் இசட் வந்து 3, √13 வந்து பெருசு, இது சின்னது, அதான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. அடுத்து பாருங்கள் 7 பாருங்கள், மாடுலஸ் இசட்1 மைனஸ் இசட்2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் மைனஸ் வந்துச்சுன்னா கிரேட்டர் தன் வரும், ப்ளஸ் வந்துச்சுன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் வரும். அவ்வளோதான், இது மட்டும் புரிஞ்சுங்க. கிரேட்டர் தன் இருக்கிறதால இங்கே மைனஸ் இருக்கிறதால மாடுலஸ் இசட்1 மைனஸ் மாடுலஸ் 2, பாருங்கள் இதை பிரிக்கிறோம் தனித்தனியாக பிரிக்கிறப்ப கிரேட்டர் தன் ஆகிடும். இதையும் தனித்தனியாக பிரிக்கிறப்ப என்ன ஆகிடும், லெஸ் தென் ஆகிடும். ப்ளஸ் வந்தால் லெஸ் தென், மைனஸ் வந்தால் கிரேட்டர் தென். அப்போ மைனஸ் வர்றதால வெளியில் ஒரு மாடுலஸ் போடணும். இதை நல்லா புரிஞ்சுங்க. இதில் வராது, இதில் வரும். இந்த மாதிரி ப்ளஸில் இருக்குது தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அப்புறம் நடத்துவோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரூட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, ஒரு கலப்பெண் இருக்குன்னா அதுக்கு ரூட் எடுக்கணும், வர்க்கம் எடுக்கணும். வர்க்கம் எடுக்கிறது எப்படி பாருங்க, வர்க்க மூலம் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்றது இயல் எண், இது வந்து கற்பனை எண். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்குன்னா அது ஃபார்முலா பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ரெண்டுக்குமே போட்டுட்டு இது என்ன அர்த்தம், இதுதான் மாடுலஸ்ன்னு அர்த்தம். இதுதான் மாடுலஸ் இசட், அதான் இசட்னு அர்த்தம். இது இசட்னு அர்த்தம். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும், இது கண்டுபிடிக்கணும். சம் போகிறப்ப சொல்கிறேன். ஸோ ரூட்டு மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ பை 2. இங்கே பாருங்க, மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ பை 2. இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரெண்டையும் கனெக்டிவிட்டி கொடுத்துங்க. ரூட்டு போட்டுக்கணும் ரெண்டுத்துக்கும். மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ, மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ, இதுலையும் பை 2, இதுலையும் பை 2 பிளஸ் ஐ. இந்த பிளஸ் ஐ எங்கே வருதுன்னா இங்கே பாருங்க, இங்கே பிளஸ் ஐ இருந்துச்சுன்னா இங்கே பிளஸ் ஐ வரும், இங்கே மைனஸ் ஐ இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஐ வரும். புரிஞ்சுக்கணும். ஸோ பி பை மாடுலஸ் பி. இப்போ பின்றது எங்கே பயன்படுது, இங்கே மட்டும்தான் பயன்படுது. இது ரெண்டுலையுமே ஏ மட்டும்தான் பயன்படுது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. சம்மு போகிறப்ப நான் கிளியராக சொல்லிவிடுவேன். இப்போ பார்த்துங்க, இதான் ஃபார்முலா. அடுத்தது எக்ஸைஸ் 2.6க்கு என்ன பயன்படுமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வெரி ஈஸியஸ்ட் செக்ஷன் 2.6. அதை பாருங்கள். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்குது. இல்லை இசட் நாட்ன்றது சென்டர், இசட்ன்றது ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டு. ஸோ இசட் நாட் இசட், இதுக்கு கூடிய ரேடியஸ் எவ்வளோன்னு இருக்குன்னா ஆறுன்னு இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா பாருங்கள், மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். பாருங்க, ஈக்குவல் டு ஆர்ன்னு இருந்தால் அது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தென் ஆர். நல்லா புரிஞ்சுங்க. லெஸ் தென் வந்துச்சுன்னா அதாவது ரெப்ரசன்ட்ஸ் தி பாயிண்ட் இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். கொடுக்கக்கூடிய புள்ளிகள் இந்த வட்டத்துக்கு உள்ளார இருக்கும், வட்டத்துக்கு உள்ளார இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர். மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் கிரேட்டர் தென் ஆர். பாருங்க, கிரேட்டர் தென்னா வெளியில் இருக்கும்னு அர்த்தம். ரெப்ரசன்ட்ஸ் தி பாயிண்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இவ்வளோதான். இது இன்ட்ரோடக்ஷன் 2.6 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் 2ல 2.7, 2.8 இது 2 எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கலாம். தேங்க்யூ.